இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்பொழுதும் உண்மையாக இரு, எப்பவுமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸ் கூட நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்டே ட்ரூ ஆல்வேஸ். ஸ்டே ட்ரூனா உண்மையா இருக்கணும் எப்பவும் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்றது. ஸ்டே ட்ரூ ஆல்வேஸ். எல்லாத்தையும் மீண்டு வா. ஒரு ஒரு இழக்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, தாங்கிக்க முடியாத விஷயம் அதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றத ஓவர் கம் எவ்ரி திங். ஓவர் கம்னா எல்லாத்தையும் தாண்டி வரணும், மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. எவ்ரி திங்னா எல்லாத்தையும். ஓவர் கம் எவ்ரி திங், எல்லாத்தையும் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றது இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட், கண்டிப்பா நம்ம வீட்டில் யாராச்சும் லாங் ட்ராவல் பண்றாங்கன்னா ஹெல்மெட் போட்டுப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஹெல்மெட் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்மெட் போடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லையா? ஸோ அதை வியர் ஹெல்மெட். ஃபர்ஸ்ட் வியர் ஹெல்மெட். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் வியர் ஹெல்மெட் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை போடணும் அப்படின்னு சொல்றது. வியர் ஹெல்மெட், ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் போறாங்க. ஸோ அவங்க யாரும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, 2 பேருமே ஆனா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்ப அவனை கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்பாங்க இல்லையா? அவனை கேளு, நீ அவனை கேளு இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவனை கேள்வி கேளு அப்படிங்கிறத கொஷின் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அவன் அப்படிங்கறதுனால ஹிம் சொன்னோம். அவ அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? கொஷின் ஹர். கொஷின் ஹர் அப்படின்னா அவகிட்ட கொஷின் கேளு, அவளை ஃபர்ஸ்ட் கேளு. என் மேல தப்பு கிடையாது, அவன் மேலதான் தப்பு. ஸோ நீ அவளை கேள்வி கேளு அப்படின்னு சொல்றது. சரியான நேரம் இல்லை. இப்போ நீ பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. பொறுமையாரு பாத்துக்கலாம் இப்படி சொல்லுவாங்க. ஸோ சரியான நேரம் கிடையாது, இது சரியான டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத எப்படி சொல்லலாம்? நாட் ப்ராப்பர் டைம் அப்படின்னு சொல்லலாம். இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கறத கரெக்ட் டைம்னு சொல்லுவாங்க. நாட் கரெக்ட் டைம், திஸ் இஸ் நாட் கரெக்ட் டைம் ஃபார் திஸ். இது வந்து இதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றது. நாட் ப்ராப்பர் டைம் ஆர் நாட் கரெக்ட் டைம், இது ரெண்டுமே யூஸ் பண்றாங்க மேக்சிமம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் நிறைய இருக்கு, இல்ல எடுத்துக்கோ நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்ம எதுல வேணாலும் யூஸ் பண்ணுவோம். ஒரு சாப்பாடு, இல்ல வந்து ஏதோ ஒரு பொருள், எனிதிங் இட் இஸ். மே வில் பி தேர். மே வில் பி தேர்னா அங்கன்னா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது. மே வில் பி தேர் அப்படின்னு சொல்றது. மே வில் பி தேர். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். இம்பாசிபிளான ஒண்ணு நடக்க முடியாத, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அத எப்படி நம்ம கொஸ்டினிங்கா கேட்கலாம்? இது முடியுமா, இது சாத்தியமா, இது நடக்குமா. இது எல்லாமே ஒரே சென்டென்சஸ் தான். நடக்குமா, சாத்தியமா, முடியுமா, இது எல்லாமே இஸ் இட் பாசிபிள், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இஸ் திஸ் பாசிபிள், இது நடக்குமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கறது, இஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்கறது. ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் வரும். புரியுது இல்ல? எல்லாமே தப்பு, நீ சொல்லி கொடுத்த எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றது. இல்ல நீ பண்ண எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றது. எவ்ரிதிங் இஸ் ராங், எவ்ரிதிங் இஸ் ராங். நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு, இந்த மாதிரியும் சொல்லலாம். வயது பிரச்சனை இல்லை. ஒரு ஒர்க்குக்கு, ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம்னு வைங்களேன், ஏஜ் லிமிட் வந்து நெசசிட்டி இல்லைம்பாங்க. இல்ல வயசுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்படி சொல்லுவாங்க? அத ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ அப்படின்னா வயசு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வயசு பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி சொல்றத ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு சென்டென்சஸ்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம டெய்லி யூசிங் சென்டென்ஸ் சீரீஸ்ல பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை.